இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டயலாகில் என்ட்ரி பண்ண வேல்யூஸை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் ஒரு காம்போனன்ட், நம்ம கிரியேட் பண்ண காம்போனன்ட். இங்கே நான் டயலாக் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறேன். எப்படின்னா 2 டேப் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறேன். ஒரு டேப் பேர் ஜென்ரல் டீடைல்ஸ், இன்னொரு டேப் பேர் அடிஷ்னல் டீடைல்ஸ். இந்த ஜென்ரல் டீடைல்ஸ் டேப் டைட்டில் ஜென்ரல் டீடைல்ஸ். இதுக்குள்ளார 2 ஃபீல்டு இருக்குது, 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஒன்றுக்கு பேர் டைட்டில், இன்னொன்றுக்கு பேர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டைட்டில்ன்ற இந்த டைட்டில்ன்ற நேமில் சேவ் ஆகும். இந்த டிஸ்கிரிப்ஷன்றது டிஇஎஸ்சி டிஸ்க் அப்படின்றதுல சேவ் ஆகும். அதேமாரி இன்னொரு டேப் இருக்குது, அந்த டேப்பில் நம்பர் ஃபீல்டு போட்டு வச்சுருக்கிறேன். நம்பர் ஃபீல்டில் நம்ம என்ட்ரி பண்ணுறது குவான்டிட்டி அப்படின்ற நேமில் சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த டயலாகில் நம்ம வேல்யூஸை என்ட்ரி பண்ணி பார்க்கலாம். எப்படி ஸ்டோர் ஆகுது, அதை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜில் நம்ம மை ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் போகிறோம். இந்த காம்போனன்ட் தான் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட் டேப்பில் ஜென்ரல் டீடைல், செகண்ட் டேப்பில் அடிஷ்னல் டீடைல். ஃபர்ஸ்ட் டேப்பில் நம்ம டைட்டில் இது பண்ணியிருக்கிறேன். டைட்டில் என்ன அப்படின்னு போட்டோம், டைட்டில்னே போடலாம். டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறது டைட்டில் டெக்ஸ்ட்னு போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் குவான்டிட்டி ஒரு 4 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ நான் இந்த காம்போனண்ட்டை, இந்த டயலாகை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய பேக்கெண்ட் ஸ்ட்ரக்சரில் போய் இந்த காம்போனண்ட்டில் இருக்கிற இடத்த பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இங்கே சேவ் பண்ணியிருக்கிற வேல்யூஸ், இங்கே நேம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் என்ன பேர் கொடுத்துருக்கணும் அந்த பேருக்கு கரஸ்பாண்டிங்காக அங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ நான் என்னுடைய பேக்கெண்ட் ஸ்ட்ரக்சரில் என்னுடைய பேஜ் போனோன்னா அந்த பேஜில் ரெஸ்பான்ஸ் செக்யூரிட்டி கீழே இந்த ஃபஸ்ட் காம்போனண்ட்டில் தான் அது சேவ் ஆகிருக்கும். இந்த ஃபஸ்ட் காம்போனண்ட்டில் என்னன்னா இந்த காம்போனண்ட் தான் நம்மளுடைய இந்த ஆப்ஸ் ஃபோல்டரில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற காம்போனண்ட்டை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் டைப் மூலிமா நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ண வேல்யூ டைட்டில்லையும், டைட்டில்லையும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் டிஎஸ்ன்றதுக்கு சேவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ண குவான்டிட்டியை குவான்டிட்டின்றது இதாகிருக்கு. சரி, இது எப்படி நம்ம இந்த காம்போனண்ட்டை டிஸ்பிளே பண்ணுற வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஏஎம்ல சில இன்பில்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த இன்பில்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பேர் தான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த வேல்யூ, இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால நம்ம காம்போனண்ட்ல என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ அதை ரீட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ண முடியும்னா $sign போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போட்டால் இதில் ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எனக்கு டைட்டில் தேவை அப்படின்னா டைட்டில் போட்டுப்பேன். ஸோ இப்போ என்டர்டு டைட்டில் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் டேக் போட்டுக்கிறேன், பிஆர் டேக் போட்டு. அதுக்கப்புறம் நான் போட்ட டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ, என்டர்டு டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ, அது என்ன இருக்குது அப்படின்னா இந்த $சிம்பிள் போட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டாட் டிஸ்க், ஏன்னா டிஸ்க்ன்ற நேமில் தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்டர்டு குவான்டிட்டி, அது டாலர் போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டாட் குவான்டிட்டி அப்படின்னு போட்டால் எனக்கு அந்த குவான்டிட்டியை நான் ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம இது பண்ணியிருக்கிற என்டர்டு டைட்டில் டைட்டில் டெக்ஸ்ட்டு, என்டர் டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ டிஸ்கிரிப்ஷன், என்டர்டு குவான்டிட்டி 4, இது மூணுமே வந்துருச்சு. சரி, இப்போ இதே காம்போனண்ட்டை நான் இன்னொரு டைம் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னா இந்த காம்போனண்ட் ஆட் ஆகும். ஆனால் இந்த காம்போனண்ட் டயலாகில் நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல, அதனால் அந்தமாரி வேல்யூஸ்லாம் வராது. ஜஸ்ட் ஒரு பிளெயின் வேல்யூ மட்டும் வரும். என்டர் டைட்டில் வேல்யூ, ஆனால் அந்த வேல்யூ வராது. என்டர் டிஸ்கிரிப்ஷன் வராது. ஆனால் என்டர் குவான்டிட்டி வராது. ஆனால் நம்ம புதுசாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற காம்போனண்ட்டும் அதே பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். பாருங்களா, இது நம்ம இப்போ கடைசியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண காம்போனண்ட். அன்லஸ் அன்டில் நீங்கள் இந்த டயலாக் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுற வரைக்கும் இங்கே எந்த வேல்யூஸும் உங்களால் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஏன்னா அந்த வேல்யூஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்காது. ஸோ இதுதான் நம்ம டயலாகில் நம்ம ஆத்தர் பண்ணுற வேல்யூவை எப்படி பேக்கெண்டில் ஸ்டோர் ஆகுது,
அதுக்கப்புறம் அதை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற வேரியபிள் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளால் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க முடியுது. அவ்வளோதாங்க டுட்டோரியல்.